இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஐயுபேசி பெயருடைய பின்னொட்டு அப்படிங்கிறத பற்றி என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதோட இரண்டு பகுதியாக இருக்குது. டூ பார்ட் ஆஃப் த சஃபிக்ஸ். ஸோ முதல்ல வந்து முதன்மை பின்னொட்டு, ப்ரீ சஃபிக்ஸ் அப்படி பிரைமரி சஃபிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டாவது வந்து இரண்டாம் நிலை பின்னொட்டு, இது செகண்டரி சஃபிக்ஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். முதல்ல நம்ம வந்து முதன்மை பின்னொட்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இந்த முதன்மை பின்னொட்டானது வந்து மூல வார்த்தையை தொடர்ந்து வரக்கூடியதாக வந்து இருக்குது. அதாவது பேசிக் வேர்டுக்கு அடுத்ததா நெக்ஸ்ட் வந்து வரக்கூடிய வார்த்தையாக வந்து என்ன செய்யுது அப்படின்னா வந்து இருக்குது இந்த முதன்மை பின்னொட்டானது. அடுத்ததா இரண்டு கார்பன் அணுக்களுக்கு இடையே வந்து பிணைப்பை தன்மையை வந்து விளக்கக்கூடியதா குறிக்கக்கூடியதா இருக்குது. In between two carbon atoms the bond formation. இப்போ இதில் சிங்கிள் பாண்டாக இருக்குது அப்படின்னா ஒற்றை பிணைப்பாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய பின்னோட்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரைமரி சஃபிக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஏன் என்ற சஃபிக்ஸோட வந்து முடிஞ்சிருக்கும். டபுள் பாண்டாக இருக்கும் பட்சத்தில் அதாவது இரட்டை பிணைப்பு ஈன் என்ற பின்னோட்டோட வந்து முடிஞ்சிருக்கும். முப்பிணைப்பாக இருக்கும் பட்சத்தில் ட்ரிபிள் பாண்ட் ஐன் என்ற பின்னோட்டோட வந்து முடிஞ்சிருக்கும். இப்போ இதில் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் பாருங்க. இந்த பேசிக் வேர்டு ப்ளஸ் வந்து ப்ரீ சஃபிக்ஸ் அதாவது முதன்மை பின்னோட்டு ரெண்டும் சேர்ந்து ப்ரப்பு ப்ளஸ் ஏன் ப்ரப்பேன். அடுத்து பாருங்க பேசிக் வேர்டு முதன்மை பின்னோட்டு மூல வார்த்தை முதன்மை பின்னோட்டு ரெண்டும் சேர்ந்து ப்ரப்பீன் அப்படின்னு முடியுது. மூணாவதா ப்ரப்பு ப்ளஸ் ஐன் ப்ரப்பைன் அப்படின்னு சொல்லி முடியுது. முதன்மை பின்னோட்டில் வந்து நிறைவுற்ற சேர்மம் நிறைவுறா சேர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரிக்கப்படுது. இந்த நிறைவுற்ற சேர்மம் வந்து சேச்சுரேட்டட் காம்பவுண்ட், நிறைவுறாது அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிறைவுற்ற சேர்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒற்றை பிணைப்பு மட்டும் காணப்படக்கூடிய கார்பனுக்கு இடையே வந்து ஒற்றை பிணைப்பு மட்டும் காணப்பட்டது அப்படின்னா அதை நிறைவுற்ற சேர்மம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனுடைய பின்னோட்டு வந்தனாக்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடியும். இப்போ நிறைவுறா சேர்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்பனுக்கும் இடையில வந்து இரட்டை பிணைப்பான வந்து காணப்படலாம், முப்பிணைப்பும் வந்து காணப்படலாம். அப்போ ஒரு இரட்டை பிணைப்பு கொண்ட சேர்மத்தை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஈன் அப்படிங்கிற பின்னோட்டோட வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடியும். ரெண்டு இரட்டை பிணைப்பு அதாவது ரெண்டு டபுள் பாண்ட் உள்ள சேர்மமாக இருந்தால் அதனுடைய பின்னோட்டு வந்து டை ஈன் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். மூணு டபுள் பாண்ட் உள்ள சேர்மமாக இருந்தால் அதனுடைய பின்னோட்டு வந்து ட்ரை ஈன் அப்படிங்கிறதோட வந்து என்ன செய்யணும்னாக்க முடியும். இதே முப்பிணைப்பாக இருக்கும் பட்சத்துலையும் வந்து ஒரு முப்பிணைப்பு அதாவது ஒரு ட்ரிபிள் பாண்ட் மட்டும் இருந்தது அப்படின்னா அது ஐன் என்ற பின்னோட்டோட வந்து முடியும். இரண்டு ட்ரிபிள் பாண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது டை ஐன் அப்படிங்கிற பின்னோட்டோட வந்து முடியும். இரண்டாம் நிலை பின்னோட்டானது வந்து வினைசெயல் தொகுதியினுடைய தன்மையை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது வினைசெயல் தொகுதியானது எந்த கரிம சேர்மத்தினுடைய வினைசெயல் தொகுதி வந்து பெற்று காணப்படுது, எந்த மாதிரியான வினைசெயல் தொகுதியில் வந்து எந்த இடத்துல அந்த வினைசெயல் தொகுதியானது கரிம சேர்மத்தில் காணப்படுது அப்படிங்கிறத விளக்கக்கூடியதாக இருக்குது. முதன்மை பின்னோட்டினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய ஈங்கிற எழுத்தை நீக்கிட்டு இரண்டாம் நிலை பின்னோட்டை வந்து என்ன செய்யணும்னாக்க சேர்த்து எழுதப்படுது. பாருங்க, இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு சில வினைசெயல் தொகுதிகள் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். OH அப்படிங்கிறது வந்து ஆல்கஹாலோட வினைசெயல் தொகுதி. இதனுடைய பின்னோட்டு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க OL. இது CO அப்படிங்கிறது கீட்டோன் தொகுதியினுடைய வினைசெயல் தொகுதி. இது ONE அப்படிங்கிற ஓன் அப்படிங்கிற பின்னோட்டு வந்து இருக்குது. இது ஆல்டிஹைட் வினைசெயல் தொகுதி. இதனுடைய பின்னோட்டு வந்து என்னன்னாக்க AL அப்படின்னு இருக்குது. அடுத்து கார்பாக்சிலிக் ஆசிட்டினுடைய கார்பாக்சிலிக் வினைசெயல் தொகுதி COOH OIC அப்படிங்கிற பின்னோட்டு வந்து சேர்த்து தரப்படுது. இப்போ ஜென்ரலாக பாருங்க, இந்த பேசிக் வேர்டோட வந்து நம்ம வந்து மீத்தேன் அதில் இந்த ஈங்கிற கடைசி எழுத்தை நீக்கிட்டு OL அப்படிங்கிற பின்னோட்டை வந்து நம்ம சேர்க்கும் பொழுது மெத்தனால் கிடைக்குது நமக்கு. அடுத்து ப்ரொப்பேன் அப்படிங்கிறதுல ஈங்கிற கடைசி எழுத்தை வந்து நீக்கிட்டு
ONE அப்படிங்கிற கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப்போட பின்னோட்டை வந்து சேர்க்கும் பொழுது ப்ரொப்பனோன் அப்படிங்கிற கரிம சேர்மமானது காம்பவுண்டானது கிடைக்குது. அடுத்து பியூட்டேன், இதுலையும் கடைசி எழுத்து ஈயை நீக்கிட்டு ஆல்டிஹைடோட பின்னோட்டான ஏஎல் சேர்க்கும் பொழுது பியூட்டனேல் அப்படிங்கிற கரிம சேர்மமானது கிடைக்குது. ப்ரொப்பேன் அப்படிங்கிறதுல ஈங்கிற எழுத்தை வந்து நீக்கிட்டு இப்போ ஓஐசி அப்படிங்கிற கார்பாக்சிலிக் ஃபங்க்ஷனல் குரூப்போட பின்னோட்டை வந்து சேர்க்கும் பொழுது ப்ரொப்பனாயிக் அப்படிங்கிற கரிம சேர்மமானது கிடைக்குது. இப்போ நாம சில கரிம சேர்ம வகைகளினுடைய வினை தொகுதிகள், அவற்றினுடைய முன்னோட்டு மற்றும் இரண்டாம் நிலை பின்னோட்டம் வந்து பற்றி பார்ப்போம். Some type of organic compounds and other functional groups, prefix and secondary suffix we will discuss about. First of all, alcohols. ஆல்கஹாலோட வினைசெயல் தொகுதி, அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா OH. அதோட ப்ரிஃபிக்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி. இந்த OH காம்பவுண்ட் இருக்கிறதுனால வந்து இந்த ஹைட்ராக்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த செகண்டரி ப்ரிஃபிக்ஸ், அதாவது இரண்டாம் நிலை பின்னோட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா OL அப்படிங்கிற பின்னோட்டோட வந்து என்ன செய்யணும் இருக்குது. நெக்ஸ்ட் கீட்டோன், C டபுள் பாண்ட் O. இதோட முன்னோட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சோ. இரண்டாம் நிலை பின்னோட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓன், ONE ஓன். நெக்ஸ்ட் ஆல்டிஹைட்ஸ். இப்போ இந்த கீட்டோன் தொகுதிக்கும் ஆல்டிஹைடுக்கும் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த C டபுள் பாண்ட் ஓவோட இங்கே வந்து என்ன சொன்னால் அடிஷனாக வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து பிணைப்பை ஏற்படுத்துது. அடிஷனாக வந்து இந்த ஹைட்ரஜன் வந்து பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுறதுனால இதை வந்து என்ன செய்யறாங்க ஆல்டிஹைட் குரூப்பாக வந்து இருக்குது. அதாவது CHO அப்படின்னு கூட வந்து என்ன செய்யலாம் சொல்லலாம். இதனுடைய முன்னோட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார்மைல். நெக்ஸ்ட் இதனுடைய இரண்டாம் நிலை பின்னோட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து AL, அல் அல்லது ஏல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்டினுடைய ஃபங்க்ஷனல் குரூப்பு C டபுள் பாண்ட் O, சிங்கிள் பாண்ட் OH. இங்கே ஹைட்ரஜன் மட்டும் அடிஷனாக சேர்ந்துச்சு, இங்கே ஆக்சிஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் OH குரூப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ அதனால இது C டபுள் பாண்ட் O கார்போ, இது ஆக்சி. ஸோ கார்பாக்சி அப்படிங்கிற முன்னோட்டான வந்து இங்கே வந்து நிச்சயமாக இருக்குது. இங்கே இரண்டாம் நிலை பின்னோட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா OIC ஆயிக் ஆசிட் அப்படிங்கிற இரண்டாம் நிலை பின்னோட்டான வந்து காணப்படுது. அடுத்து எஸ்டர். இந்த எஸ்டர்லேயும் வந்து பாருங்க இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்டோட வந்து ரிலேட்டடாக வந்து பாருங்க C டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் OR. இங்கே இந்த ஹைட்ரஜனை வந்து எது ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த R வந்து என்ன செய்யறாங்க ரீப்ளேஸ் பண்ணுது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் R அப்படிங்கிறது வந்து எதை பொதுவாக வந்து குறிப்பிடும் அப்படின்னாங்க, ஜென்ரலாக வந்து எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா வந்து ஆல்கைல் தொகுதியை வந்து மென்ஷன் பண்ணும். ஸோ அல்காக்சி கார்போனைல் அப்படிங்கிறது இதனுடைய முன்னோட்டா இருக்குது. இதனுடைய இரண்டாம் நிலை பின்னோட்டான வந்து OH அப்படிங்கிற இது காணப்படுது. அடுத்து தயோ ஆல்கஹால்ஸ். தயோங்கிறது வந்து என்ன செய்யும் வந்து எஸ்ஸை வந்து குறிக்கும். ஸோ SH அப்படிங்கிறது தயோ ஆல்கஹால்ஸ் உடைய வினைசெயல் தொகுதியாக வந்து இருக்குது. இதனுடைய முன்னோட்டான வந்து மெர்காட்டோ. இதனுடைய இரண்டாம் நிலை பின்னோட்டு வந்து தயால். அடுத்து அமைன்ஸ். இங்கே ஒரு NH2 குரூப் இருக்குது. இதான் வந்து அமைனோட வினைசெயல் தொகுதி ஃபங்க்ஷனல் குரூப். இது முன்னோட்டு வந்து என்ன சொன்னாங்க அமினோ. இதனுடைய முன்னோட்டு வந்து என்னது அமினோ. NH இருக்கிறனால வந்து என்ன சொன்னாங்க இதை அமினோ அப்படின்னு சொல்கிறோம். இரண்டாம் நிலை பின்னோட்டில் வந்து அமைன் அப்படிங்கிற இரண்டாம் நிலை பின்னோட்டான வந்து இருக்குது. அடுத்து நைட்ரைல்ஸ். C ட்ரிபிள் பாண்ட் N அப்படிங்கிற வந்து அதனுடைய முன்னோட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சயனோ. ஏன் அப்படின்னா வந்து இந்த கார்பன் ப்ளஸ் வந்து ட்ரிபிள் பாண்டோட வந்து இந்த அசோ குரூப் வந்து சேர்ந்துருக்கிறதுனால வந்து என்ன சொல்றாங்க சயனோ அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய முன்னோட்டான வந்து காணப்படுது. இதனுடைய இரண்டாம் நிலை பின்னோட்டு வந்து நைட்ரைல் தான். அடுத்து கடைசியாக வந்து பார்த்தோம்னா ஆசிட் அமைன்ஸ். இதுவும் பாருங்க இந்த கார்பாக்சிலிக் எஸ்டர் இதோட ரிலேட்டடாக தான் வந்து என்ன செய்யலாம் இருக்குது. இந்த C டபுள் பாண்ட் O அதோட சிங்கிள் பாண்ட் NH2 அமைன் குரூப் வந்து என்ன செய்யறாங்க அடிஷனாக வந்து இதாக இருக்குது. ஸோ அப்போ இது கார்போ அமைல். கார்போ அமைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதனுடைய முன்னோட்டானது. இறுதியாக வந்து இதனுடைய இரண்டாம் நிலை பின்னோட்டானது என்ன செய்யறாங்க அமைல். ரைட்.
இதுவரை நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஐயுபிஏசி பெயரிடுவதற்கு நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம வந்து இதுவரை வந்து விவாதித்தோம், டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஐயுபிஏசி விதிமுறையை பயன்படுத்தி நம்ம எளிதாக வந்து எவ்வாறு ஐயுபிஏசி பெயர்களை வந்து வருவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.